வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் கேழ்வரகு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவு, மணிலா பயிறு, வெல்லம், தேங்காய் துருவல், தேங்காய் தண்ணி, வறுத்த எள்ளு. இப்போ கேழ்வரகு மாவில் உப்பு தண்ணி போட்டு லைட்டாக பிசைஞ்சிடணும். தேங்காய் தண்ணியை மாவில் போட்டு பிசையணும். மாவு பிசையும் போது நல்லா பஞ்சு போல் வரும். கேழ்வரகு மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, உதிரி உதிரியாக பிசையணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. மாவு கட்டி கட்டியாக அதை உருளையாக இருக்குது. அதனால் முரத்தில் போட்டு ஜலிச்சு எடுத்தால் நைஸாக வரும். இந்த மாதிரி மாவை முரத்தில் கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத உடச்சி விடணும். இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போ மாவை ஒரு 15 நிமிஷம் ஆவி காட்ட போகிறோம். மாதிரி ஹோல்ஸ் போட்டால் நல்லா வேகும் மாவு. மாவு வேகிறதுக்குள்ளே மல்லாட்டை பருப்பு, எள்ளு, வெள்ளையும் மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி. மல்லாட்டை பருப்பு, வெல்லம், எள்ளு அரைச்சி ரெடியாக இருக்குது பாருங்கள். மாவு வெந்துட்டுருக்குங்க. இப்போ எடுக்க போகிறோம் பாருங்கள். எல்லாம் வெந்துடுச்சிங்க. ஆவி பறக்குது பாருங்கள். பாருங்கள், புட்டு உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாரம்பரிய உணவு. குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. ஒரு புட்டு உடம்புக்கு சத்தான உணவு. இப்போ அரைச்சி வச்ச மல்லாட்டை பருப்பு, வெல்லம், எள்ளு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பூ போட போகிறோம். புட்டு அழகாக வந்திருக்கு பாருங்கள், பல பல பலன்னு. கேழ்வரகு புட்டு ரெடிங்க.